ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 5 மனுக்கள் போய் சேர்ந்திருக்கு. இந்த வழக்கு ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும், கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு விசாரணை பண்ண வேண்டாம், சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார்னா, விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே இப்போ நீங்கள் சிபிஐ வழக்கு கோருறது என்ன, இந்த விசாரணை முடிவில் நீங்கள் கேட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த விசாரணை வேண்டாம், சிபிஐ வழக்கு ஏன் போறீங்க, எங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றமே என்ன பண்ணுச்சுன்னா, ஐஜி அஸ்ராக் கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. உயர் நீதிமன்றத்தோட டைரக்டா இந்த சிறப்பு புலனாய்வுக்கும் கணக்கில் இருக்கு. அவங்களுடைய கண் பார்வையில் இந்த விசாரணை நடக்குது அஸ்ராக் கார்க் தலைமையில். ஆனா விஜய்க்கு இதுல எனக்கு முழு சம்பந்தம் இல்லை, இந்த சிறப்பு புலனாய்வு குழு எனக்கு வேண்டாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இதோட சேர்த்து ஒரு 5 பேர் அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த வழக்கை சேர்த்திருக்காங்க. இதுல என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருடைய வழக்கு இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற பரபரப்பு தகவலை முன் வச்சிருக்கிறாங்க. இறந்து போன 2 பேருடைய குடும்பத்தார் இதை முழுக்க முழுக்க மறுத்திருக்கிறாங்க. சார், எங்க பேர் மேல போய் இருக்கிறது கேஸ் ஓகே, ஆனா அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பகிரங்கமா என்ன பண்ணிருக்காங்க, முன் வைத்திருக்காங்க. இதுல குழந்தை பிரித்திக் அவர் இறந்திருக்கிறார். அவருடைய தாய் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அவங்க அப்பா பன்னீர்செல்வம் இந்த வழக்கை போட்டிருக்காரு எல்லாம் பணத்துக்காகத்தான், ஆனா அவருக்கும் இந்த கேஸுக்கும் ஆனா அந்த வழக்குக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பகிரங்கமா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இதை போல இன்னொருத்தவர் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறாங்க, இறந்தவர்களையே அவமானப்படுத்துற ரேஞ்சுக்கு தான் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனா இங்க எங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு வேண்டாம், சிபிஐ வழக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ வழக்கு ஏன் தமிழக வெற்றி கழகம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அஸ்ராக் கார்க் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவரு தமிழ்நாடு அரசுக்கு கீழே, ஏன்னா இது உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு தரப்பு வாதம் வைத்திருக்கு. சார், அஸ்ராக் கார்க் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழ்நாடு அரசு நியமிக்கல, முதல்வர் மு.க. ஸ்டாலின் நியமிக்கல, இது உயர் நீதிமன்றத்தினால நியமிக்கப்பட்ட ஒரு குழு, இது டைரக்டா உயர் நீதிமன்றத்தை கண்காணிப்புல தான் இருக்கும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வாதத்தை முன்வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில். இப்படியா இருக்கும் பொழுதுதான் தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு வேண்டாம், சிபிஐ வழக்கு வேணும். இதுல சிபிஐ வழக்குல போறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்ன டிஃபிகல்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். சிபிஐ வழக்கு போயிட்டா இங்க பாஜகவுக்கு கீழே தமிழக வெற்றி கழகம் வந்துரும் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், பாஜகவின் கீழே செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்க நிலவதான் செய்யுது. இப்படியா இருக்கும் பொழுது சிபிஐக்கு போயிட்டா தமிழக வெற்றி கழகம் முழுக்க முழுக்க பாஜக கண்ட்ரோல்ல தான் இருக்கும், பாஜக கீழே தான் தமிழக வெற்றி கழகம் செயல்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னும் இங்க சொல்லப்படுது. இப்படியா இருக்கும் பொழுதுதான் இவங்க சிபிஐ வழக்கு வேணும், சிபிஐ வழக்கு வேணும். சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றது உயர் நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்டது. பதவி வகிக்கிறவங்க என்னாலும் இங்க தமிழ்நாடு அரசு மூலமா இங்க ஒரு பதவியில இருக்கலாம், ஆனா இருந்தாலும் இதுல உயர் நீதிமன்றத்தோட கண்காணிப்பு இருக்கும், தமிழ்நாடு அரசோட கண்காணிப்பு இருக்காது. ஏன்னா இதே அஸ்ராக் கார்க் சிபிஐல ஒர்க் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு எவ்வளவு நேர்மையானவர், ஒரு வழக்குல எந்த அளவுக்கு நியாயம் நீதி நேர்மையை பின்பற்றுவாரு அப்படின்ற வரலாறும் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அருணா ஜெகதீசன் தலைமையில தனிநபர் ஆணையத்தை உடனே நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னார். அவங்க கொடுக்கிற தகவலின் அடிப்படையில விஜய் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நாங்க முடிவு பண்றோம். ஆனா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா தனிநபர் ஆணையம் கொடுக்கிற
அடிப்படையில அந்த விசாரணையுடைய அடிப்படையில நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். இப்படியா இருக்கும் பொழுது இது ஒரு பக்கம் இருக்கு. தனிநபர் ஆணையம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸ் உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு விஜய் தரப்பு தான் கேட்டது. சிறப்பு புலனாய்வு குழு அமைங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசோ இல்ல உயர்நீதிமன்றம் தானாகவும் முன் வந்து அமைக்கல. எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு இவங்க தான் என்ன பண்றாங்க, கோரிக்கையை முன்வைக்கிறாங்க உயர்நீதிமன்றத்துல. உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாருன்னா, விசாரணை ஆரம்ப கட்டத்திலே சிபிஐ போறதுக்கு நல்லது இல்ல. இவங்க என்ன விசாரணை பண்றாங்க, என்னென்ன டீடைல் சேகரிக்கிறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் சிபிஐ எடுத்தோன்னே சிபிஐக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. வேணும்னா உங்க மன திருப்திக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிற தமிழ்நாடு அரசு இதை வந்து விசாரிக்காது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும். இது நீதிமன்றோட டைரக்ட் கண்காணிப்புல தான் இருக்கும். இதுல யாருமே தமிழ்நாடு அரசு சேர்ந்த யாருமே இதுல மூக்க நுழைக்க முடியாது. ஏன்னா உயர்நீதிமன்றத்தோட டைரக்ட் கண்காணிப்புல இருக்கும். அப்படியா இருக்கும் பொழுது விஜய்க்கு ஏன் சிறப்பு புலனாய்வு குழுவை பார்த்து அச்சம், பயம் அப்படின்னு தான் இங்க கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா சிபிஐ வழக்கு வேணும் 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 வேணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அடம் பிடிக்கிறார். ஒருவேளை சிபிஐக்கு இந்த வழக்கு போயிருச்சுன்னா விஜயை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. விஜயை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவேட் பண்றது பாஜகவா தான் இருக்கும். பாஜக என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு விஜய் அவர்கள் தலையை ஆட்டணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடும். இப்ப எப்படி அதிமுக பாஜக கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குதோ அதே போல விஜயும் மாட்டிக்கொள்வார் அப்படின்னு தான் ஒரு சில தரப்பு சொல்றாங்க. ஏன்னா சிபிஐ முழுக்க முழுக்க பாஜக கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இந்த பேச்சுகள் அடிப்படுது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ சிறப்பு புலனாய்வு கொடுக்கிற தகவல் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, முதல்ல வாகனத்தை பறிமுதல் செய்து இந்த சிசிடிவி காட்சியில் என்ன பண்ணாங்க, ஆராய்ஞ்சாங்க. இதுல பல திடுக்கிடும் தகவல் மாட்டி இருக்கு அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இப்படியா இருக்கும் பொழுதுதான் இதுக்கெல்லாம் பயந்து போயிட்டு விஜய் அவர்கள் கொள்கை எதிர்கட்டே மாட்டிக்கலாம், இங்க அரசியல் எதிர்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபினமா வருது, கொள்கை எதிர்கிட்டே போய் மாட்டிக்கலாம் அப்படின்னு தானாகவே சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்டு இருக்காரு. இப்போ இதற்கான வாதங்கள் எல்லாமே உச்ச நீதிமன்றத்துல முன்வைத்துட்டாங்க. விஜய் தரப்புல இருந்து சரி, அரசு தரப்புல இருந்து சரி வாதங்களை முன்வைத்தாங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்க, ரவுடிங்களை வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க, திமுக தரப்பு ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்க, இதை கலவரத்தை தூண்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல முன்வைக்கப்பட்டது. அரசு தரப்பு சரியான கேள்வி கேட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது எப்படி ரவுடிகளை ஏவி விட்டாங்க, ஆளும் தரப்பு உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு காரணம். இதுல விஜய் தரப்பு அறிவி ஜீவியமா இல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன எங்க ஞானத்துல அப்படியே கொட்டி வழியுதா அப்படின்னு தெரியல. எந்த போலீஸ்காரருக்கும் அங்க அடிப்படல, மக்களுக்கு தான் அடிப்பட்டது. இதனாலேயே சிபிஐ வழக்கு வேணும்னு கோர்றாங்க. இது ஒரு வாதமா? தமிழ்நாடு அரசு தரப்புலாம் வந்து என்ன சொல்றது தெரியல. ஏங்க இதெல்லாம் ஒரு வாதமாங்க? அப்ப இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? காவல்துறைக்கு அடிப்படணுமா? காவல்துறையும் வந்து அடிப்பட்டு நிறைய காவல்துறைகள் அவங்களால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சில காவலர்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் நம்மளுக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க. போராடி இருக்கிறாங்க தொண்டர்கள் மத்தியில. ஒருத்தர்லாம் தொண்டர்கள் வந்து என்ன பண்றாரு, மேல ஏறாரு, ஐயா சாமி இறங்குயா, அந்த காவலாளர் போராடுறாரு. அந்த அளவுக்கு டிவிக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, அநியாயம் அட்டூழியம் பண்ணிருக்கு. இவங்களுக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணாங்க. ஆனா சம்பவம் பண்ணிட்ட பிறகு டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகி தமிழ்நாடு அரசும் காவல்துறை தான் காரணம் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாங்க தமிழக வெற்றி கழகம். காவலாளருக்கு அடிப்படல, அதனாலே சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரி வாதத்தை முன்வைக்கிறாங்க பாரு. இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்க சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து ஐயா இந்த சிறப்பு புலனாய்வு குழு நாங்க அமைக்கல, உயர்நீதிமன்றம் அமைச்சது. அப்படி இருக்கும்போது இதுவே போதுமானது. ஒருவேளை இந்த வழக்கு இந்த விசாரணை சிறப்பு புலனாய்வு குழுனால எங்களால ரன் பண்ண முடியல, எங்களால சேகரிக்க முடியல, இந்த வழக்கு நீங்க சிபிஐக்கு வந்து அவங்க சொன்னாவனா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நிறைய சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா இங்க விசாரணையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, முதல் கட்டத்துல தான் இருக்கு விசாரணை.
அதுக்குள்ளேயே தனிநபர் ஆணையம் வேண்டாம், சிறப்பு புலனாய்வு குழு வேண்டாம், சிபிஐ தான் வேணும், சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சிபிஐ கிட்ட போயிட்டு சிக்கி சின்ன போயிடும். அதுக்கப்புறம் ஏன்டா சிபிஐ கேட்டோம், நம்ம இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழு இருந்துக்கலாம் யோசிக்க தோணுமா இல்லையா? விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ஆதவர்ஜனா இருக்கிறாரு. ஆதவர்ஜனா எந்த பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பீஸ் தான் ஆதவர்ஜனா. ஆதவர்ஜனாவுடைய நகர்வுகளின் அடிப்படையில் தான் சிபிஐ வழக்கு வேணும். ஏன்னா ஆதவர்ஜனா திமுகவை எதிர்த்து போராடணும்னா இங்க பாஜக கூட கை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருக்குள்ள யாருன்னு நுழைச்சதுனால இப்ப தமிழக வெற்றி கழகத்தை முழுக்க முழுக்க பாஜக கீழே கொண்டு வரதுக்கு ஆதவர்ஜனோட பிளான் அப்படின்னு தான் நிறைய பேர் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இதோட வழக்கு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. நாளைய தினத்துல இந்த வழக்குடைய விசாரணை முடிவுக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்க உச்சநீதிமன்றம். சிறப்பு புலனாய்வு குழுவா சிபிஐயா அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல எந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கும். இந்த நிலைமையில விஜய் அவர்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவா சிபிஐயா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.